வணக்கம். வாங்க இன்றைக்கி முல்லை கிச்சனில் எங்கள் வீட்டு கிட்டுக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் கொடுத்தோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாப்பா சப்பாத்தி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால இன்றைக்கி சப்பாத்தியும் பூரி மசாலும் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு மசால். இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா பிசைஞ்சால் சப்பாத்தி நல்லா வரும்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். மாவு நல்லா பிசைஞ்சாலுமே இது சுட்டு எடுக்கும் பொழுது அனல் கம்மி பண்ணி வச்சிங்கனாலோ அது ஒரே பக்கம் ரொம்ப நேரம் விட்டாலும் அது அட்டை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க. இது சுட்டு எடுக்கிறதும் ஒரு கலைன்னு தான் சொல்லுவேன் நான். இது வந்து நம்ம கரெக்டாக அந்த பக்குவமாக பார்த்து எடுத்தால் அந்த சாஃப்ட் சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சப்பாத்திக்கு நான் மசால் செஞ்சு கொடுத்துருக்கேன். மசால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காரம் கம்மியாக செஞ்சு பாப்பாவுக்கு 2 நேரமும் ஆகிற மாதிரி ஈவினிங் தோசைக்கும் ஆகிற மாதிரி நான் கொஞ்சமாக தனியாக செஞ்சுட்டு அதையே பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா இப்போ 2 விரலில் எடுக்கும்பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பலாக பூரி மாதிரி உப்பி வரும் சப்பாத்தி. நீங்கள் நம்மளுடைய சப்பாத்தி வீடியோ வேணும்னாலும் மசால் வேணும்னாலும் அல்லது பூரி உப்பலாக வரணும் அப்படின்னாலும் அதுக்கு வீடியோ எல்லாமே நான் முல்லை கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா முல்லை கிச்சன் உள்ளே போய் பாருங்கள். இப்போ பாப்பாக்கு என்ன பழம் எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சொல்லக்கூடிய கோசா பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதாவது அந்தந்த சீசனில் வர்ற பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.